வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். மேஷம் 11ஆம் பாவமாக வரும் பொழுது பலன்கள் எவ்வாறு வெளிப்படும்? இப்போ 11ஆம் பாவம் அப்படிங்கிறது மூத்த சகோதரம், லாபஸ்தானம், நம்மளுடைய சித்தப்பா. இந்த மாதிரி 11ஆம் பாவத்துக்கு நிறையா காரகத்துவம் இருக்குது. அப்போது இந்த 11ஆம் பாவம் மேஷமாக வரும் பொழுது என்ன ஆகும்? மேஷத்துக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டியே பயன்படுத்த முடியாத ஒரு ராசின்னு அர்த்தம். அப்போ அது லாபஸ்தானமாக மாறும் பொழுது மூத்த சகோதரத்தால் லாபமும் இருக்கும், அவரால் பிரச்சனையும் இருக்கும். அதே போல் மூத்த சகோதரர் இருந்தால் அவருடைய திருமணத்தை இவர் தான் நடத்தி வைப்பார். கடைசியில் அவர்கிட்ட விரோதமாகவும் ஆயிடுவார். இவருடைய அதிக ஆசையே இவருக்கு பெரிய பிரச்சனையாகவும் முடிஞ்சிடும். சில பேருக்கு தவறான உறவுகளால் சிக்கல், பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மேஷம் 11ஆம் பாவமாக வந்துச்சுன்னா கட்டாயம் வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கக்கூடாது. அதுவும் லேடிஸை கண்டிப்பாக வைக்கக்கூடாது. சரிங்களா? அதே போல் இவங்க உயரமான இடத்துக்கு ஏறுறாங்க, அல்லது வீட்டில் மொட்டை மாடிக்கு ஏறுறாங்க, அல்லது வாட்டர் டேங்குக்காக ஏறுறாங்க அப்படின்னா அந்த மாடி படிக்கட்டில் ஏணி போட்டு ஏறுறது, இந்த மாதிரி ஏறும் பொழுது கவனமாக ஏறணும். கண்டிப்பாக அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி வழுக்கி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய குழுங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிற குழு, ஃபேஸ்புக்கில் இருக்கிற குழு, இந்த மாதிரி குழு சேர்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி குழுக்கள் எல்லாமே 11ஆம் பாவம் தான். நண்பர்கள் 11ஆம் பாவம் தான். அப்போது இந்த நண்பர்களால் இவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் ஏற்படுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இந்த நண்பர்களாலேயே இவருக்கு அவமானம் ஏற்படும். நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இந்த மேஷம் 11ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகம். இதில் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான பலன்கள் வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.